ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாப் 20 ஆர்டிகல்ஸ் வீடியோ சீரிஸ் 10 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வீடியோ சீரிஸ் 9 வரைக்கும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி விதி 1லேருந்து விதி 19 வரைக்கும் என்னென்ன இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க. இந்திய ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லை பகுதி அதை பற்றி சொல்கிற விதி தான் விதி 1லேருந்து 4 வரைக்கும். இந்திய ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லை பகுதி பற்றி சொல்கிறது. ஓகேங்களா, விதி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா அதாவது பாரதம் என்பது மாநிலங்களினுடைய ஒன்றியம் ஆகும். இந்த பாரதம் அப்படின்றது மாநிலங்களோட ஒன்றியம், அதுதான் பாரதம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, இதுல ஒன்றியம் அப்படின்ற வேர்டு கூட்டாட்சி அப்படின்ற வேர்டை தான் குறிக்கிறாங்க. நம்ம கூட்டாட்சி அரசாங்க அமைப்பினை கொண்டிருந்தாலும் கூட்டாட்சி அப்படின்ற வேர்டு அரசியல் அமைப்புல ஒரு இடத்துல கூட இடம் பெற்றிருக்காது. ஓகேங்களா, ஒன்றியம் அப்படின்ற வார்த்தை தான் இடம் பெற்றிருக்கும். அதை பத்தி சொல்றது தான் விதி 1. இந்தியா அதாவது பாரதம் என்பது மாநிலங்களின் ஒன்றியம் ஆகும். விதி 2 என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்திய ஒன்றியத்துடன் புதிய மாநிலங்களை சேர்க்கவும் புதிதாக ஒரு மாநிலத்தை உருவாக்கவும் பாராளுமன்றம் அதிகாரம் பெற்றுள்ளது. ஓகேங்களா, இந்திய ஒன்றியத்துடன் மற்ற அண்டை நாடுகள்ல இருந்து ஏதாவது ஒரு மாநிலத்தை நம்ம கூட சேர்க்கவும் புதிதாக ஒரு மாநிலத்தை ஏற்கனவே இருக்க மாநிலத்திலிருந்து ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கவும் பாராளுமன்றம் அதிகாரம் பெற்றுள்ளது. அதை பற்றி சொல்றது தான் விதி 2. விதி 3 என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கும் இந்திய மாநிலங்களினுடைய எல்லை, பரப்பு, பெயர் ஆகியவற்றினை பாராளுமன்றம் மாற்றி அமைக்கலாம் அல்லது அவற்றின் பகுதிகளை மேலும் ஏற்கனவே உள்ள இந்திய மாநிலங்களை அல்லது அவற்றின் பகுதிகளை இணைத்தோ பிரித்தோ ஒரு புதிய மாநிலத்தையும் உருவாக்கலாம். ஓகேங்களா, விதி 3 என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கும் இந்திய மாநிலங்களோட எல்லை, பரப்பு, பெயர் இவற்றை எல்லாத்தையும் பாராளுமன்றம் மாற்றி அமைக்கலாம். மேலும் ஏற்கனவே உள்ள இந்திய மாநிலங்களை அல்லது அவற்றின் பகுதிகளை இணைத்தோ பிரித்தோ ஒரு புதிய மாநிலத்தையும் உருவாக்கலாம். ஓகேங்களா, எல்லை, பரப்பு, பெயர் அதையும் மாற்றலாம். அதே மாதிரி ஏற்கனவே இருக்க இந்திய மாநிலங்களை அவற்றினுடைய பகுதிகளை இணைச்சோ பிரிச்சோ ஒரு புதிய மாநிலத்தையும் உருவாக்கலாம் அப்படின்றத பத்தி சொல்றாங்க. இது பற்றின ஒரு ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திருப்பீங்க. கேரளா அப்படின்றத கேரளம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. அது விதி 3 படி. ஓகேங்களா, பெயர் மாற்றம் பண்றது எது? விதி 3. ஓகேங்களா, அடுத்து விதி 4 பார்த்தீங்கன்னா, அரசியல் அமைப்பின் விதி 2 மற்றும் 3 கீழ் இயற்றப்படும் சட்டங்களின் மூலம் 1வது மற்றும் 4வது அட்டவணைகளில் மேற்கொள்ளப்படும் திருத்தங்கள் அரசியல் அமைப்பினை திருத்துவதாக கருதப்படாது. ஓகேங்களா, இப்போ அரசியல் அமைப்புல இந்த விதி 2 மற்றும் 3 நம்ம இயற்றுறோம். 1வது மற்றும் 4வது அட்டவணைகளில் மேற்கொள்ளப்படும் திருத்தங்கள். இப்போ இந்த விதி 2 மற்றும் 3 மூலம் சில சட்டங்களை இயற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன். அது அட்டவணையில் இருக்க 1வது மற்றும் 4வது அட்டவணைகளில் நம்ம திருத்தங்கள் மேற்கொண்டோம்னா அது அரசியல் அமைப்பினை திருத்துவதாக கருதப்படாது. இப்போ அட்டவணையில் முதல் என்னது பார்த்தீங்கன்னா, 1வது அட்டவணை என்ன? மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களினுடைய பெயர்கள் மற்றும் அவற்றினுடைய பிரதேச அதிகாரங்கள். இப்போ படி பார்த்தீங்கன்னா 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. அதுதான் அட்டவணை 1ல் சொல்றாங்க. இப்போ அதுவே நான் இன்னொரு மாநிலத்தை ஆட் பண்றேன் இல்லை குறைக்கிறேன் அப்படின்னா மாநிலங்களோட எண்ணிக்கை மாறும் இல்லையா? அதை தான் விதி அட்டவணை 1ல் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேங்களா, அதே மாதிரி அட்டவணை 4 என்ன சொல்றாங்க? ராஜ்யசபா உறுப்பினர் இடங்களை மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் ஒதுக்கீடு செய்யும் விதிகள். இப்போ புதுசா ஒரு மாநிலத்தை நான் உருவாக்கியிருக்கேன். அப்போ அந்த மாநிலத்துக்கும் ராஜ்யசபால இடம்பெறும் எம்பிக்களோட எண்ணிக்கையை நம்ம சொல்லணும் இல்லையா? அதை சொல்றது தான் அட்டவணை 4. ராஜ்யசபா உறுப்பினர்களோட இடங்களை மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் ஒதுக்கீடு செய்கிற விதிகள். எவ்வளோ அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப எத்தனை எம்பி இந்த மாநிலத்திலேருந்து வராங்க அப்படின்றத நம்ம சொல்லணும். அது ஒன்று யூனியன் பிரதேசமாக கிரியேட் பண்ணாங்கன்னா அதுலேருந்து எவ்வளோ எம்பி ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட போகிறாங்க அப்படின்றத பற்றியும் சொல்லணும். அதை தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி விதி 2 மற்றும் 3 படி நான் கிரியேட் பண்ணுற சட்டங்கள் அட்டவணையில் 1 மற்றும் 4ல் திருத்தம் மேற்கொள்வேன். அந்த திருத்தம் அரசியல் அமைப்பினே திருத்துவதா கணக்கில் கொள்ளக்கூடாது. வெறும் இந்த அட்டவணையில் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா, அரசியல் அமைப்பில் திருத்தம் கொண்டுட்டு வரல அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. அடுத்து குடியுரிமை. இது விதி 5லேருந்து 11 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, விதி 5 எதை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது இந்தியாவில் வசித்தவர்களோட குடியுரிமை பற்றியது.
ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு நமக்கு ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்தது. அப்போது இந்தியாவில் வசித்தவர்களோட குடியுரிமை பற்றியது. ஓகேங்களா. விதி 6 வந்து பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவில் குடியேறிய மக்களினுடைய குடியுரிமை பற்றியது. ஃபஸ்ட்டு நம்ம இந்திய மக்களை மட்டும் கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்க. அது வந்து விதி 5 பற்றி. விதி 6 வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு குடியேறினவங்க அவங்கள பற்றின குடியுரிமை பற்றியது. ஓகேங்களா. விதி 6. விதி 5 நம்ம நாட்டிலே இருந்தவங்க. விதி 6 பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களோட குடியுரிமை பற்றியது. விதி 7 மார்ச் 1, 1947க்கு பிறகு பாகிஸ்தானுக்கு குடியேறி மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பியவர்களினுடைய குடியுரிமை பற்றியது. விதி 7 1947. ஓகேங்களா. விதி 7 மார்ச் 1, 1947க்கு பிறகு பாகிஸ்தானுக்கு குடியேறி மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பியவர்களோட குடியுரிமையை பற்றியது. ஓகேங்களா. விதி 8 இந்தியாவிற்கு வெளியே வசித்த இந்திய வம்சாவளியினர்களது குடியுரிமை பற்றியது. ஓகேங்களா. 5 வந்து இந்தியாவிலே வசித்தவங்களோட குடியுரிமை பற்றியது. 6 வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவிற்கு குடியேறியவர்களோட குடியுரிமை பற்றியது. 7 1947 மார்ச் 1, 1947க்கு பிறகு பாகிஸ்தானுக்கு குடியேறி மீண்டும் இந்தியாவிற்கு வந்தவர்களோட குடியுரிமை பற்றியது. 8 பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு வெளியே வசித்த இந்திய வம்சாவளியினர்களது குடியுரிமை பற்றியது. ஓகேங்களா. விதி 9 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய அரசின் அனுமதியின்றி தாமாக வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்களின் இந்திய குடியுரிமையை நீக்குதல் பற்றியது. விதி 9 என்னது? குடியுரிமை நீக்குதல் பற்றியது. ஓகேங்களா. 5 வந்து என்னது? இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது இந்தியாவில் வசித்தவங்களது பற்றியது 5. விதி 6 பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவிற்கு குடியேறியவர்களோட குடியுரிமை பற்றி. 7 1947 மார்ச் 1, 1947க்கு பிறகு பாகிஸ்தானுக்கு குடியேறி மீண்டும் இந்தியாவுக்கு வந்து வசித்தவங்களோட குடியுரிமை பற்றியது. ஓகேங்களா. 8 வந்து இந்தியாவிற்கு வெளியே வசித்த இந்திய வம்சாவளியினர்களோட குடியுரிமை பற்றியது. விதி 9 குடியுரிமை நீக்குதல் பற்றியது. 10 பாராளுமன்றம் சட்டம். ஓகேங்களா. 10 பாராளுமன்ற சட்டம். ஒருவரின் குடியுரிமை தொடர்ந்து இருப்பது பாராளுமன்றத்தினுடைய சட்டங்களுக்கு உட்பட்டு தான் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் சொல்கிறாங்க. ஒருவரின் குடியுரிமை தொடர்ந்து இருப்பது பாராளுமன்றத்தினுடைய சட்டங்களுக்கு உட்பட்டே இருக்கும். 10 பாராளுமன்ற சட்டம். ஓகேங்களா. அடுத்து விதி 11 ஜனவரி 26, 1950க்கு பிறகு ஒருவருக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதற்கு அல்லது நீக்குவதற்கு பாராளுமன்றம் வந்து சட்டம் இயற்றலாம். ஓகேங்களா. இப்போதைக்கு வந்து 5 வழிகளில் பெறலாம், 3 வழிகளில் வந்து நீக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி சட்டங்களை வந்து பாராளுமன்றம் இயற்றலாம் அப்படின்றத பற்றி தான் வந்து விதி 11 சொல்கிறாங்க. 5லேருந்து 11 வரைக்கும் குடியுரிமை பற்றியது. ஓகேங்களா. அடுத்து அடிப்படை உரிமைகள் விதி 12லேருந்து 35 வரைக்கும். விதி 12லேருந்து 35 வரைக்கும். விதி 12 என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 3இல் குறிப்பிடப்படும் அரசு ஸ்டேட் என்னும் வார்த்தையை வரையறுக்கிறது. இங்கே ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மத்திய அரசையும் குறிக்கும், மாநில அரசையும் குறிக்கும், பாராளுமன்றம், சட்டமன்றங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், அதோட பொதுத்துறை நிறுவனங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் சேர்த்து தான் நம்ம வந்து அரசு அப்படின்னு சொல்லுவோம். பொதுத்துறை நிறுவனங்கள்னால் என்னென்ன? இந்த பிஎஸ்என்எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் இருந்தால் கூட அவங்களையும் நம்ம வந்து அரசு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா. என்னென்னது? மத்திய அரசு, மாநில அரசு, பாராளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி அரசாங்கம், பொதுத்துறை நிறுவனங்கள், இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் நம்ம ஸ்டேட் அப்படின்ற வார்த்தையை வந்து வரையறுக்கிறோம். ஓகேங்களா. விதி 13 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி மறு ஆய்வு அல்லது சட்ட மறு பரிசீலனை கோட்பாடு பற்றியது. ஓகேங்களா. ஜுடிஷியல் ரிவ்யூவை பற்றி சொல்கிறாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ நம்ம எந்த நாட்டிலேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நாட்டிலேருந்து எடுத்திருப்போம். ஓகேங்களா. நீதி மறு ஆய்வுனா என்ன அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு சட்டம் வந்து பாராளுமன்றம் இயற்றாங்க அப்படின்னா அது வந்து அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருந்தால் அதை வந்து நீதிமன்றம் வந்து இந்த சட்டம் செல்லாது அப்படின்னு ரிவ்யூ பண்ணி சொல்லலாம். அதுதான் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நீதி மறு ஆய்வு அல்லது சட்ட மறுபரிசீலனை கோட்பாடு. ஓகேங்களா. விதி 12 வந்து ஸ்டேட் அப்படின்ற வார்த்தையை வந்து வரையறுக்கிறாங்க. 13 வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி மறு ஆய்வை பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து சில டிவிஷன்ஸ் இருக்குது. அடிப்படை உரிமைகள்லே சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை அப்படின்ட்டு ஒரு 6 வகையான உரிமைகள் இருக்குது. ஓகேங்களா. இதில் சமத்துவ உரிமை வந்து விதி 14லேருந்து 18 வரைக்கும். ஓகேங்களா. விதி 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றத சொல்கிறாங்க. விதி 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஓகேங்களா. இந்த கோட்பாடு எங்கேருந்து கொண்டுட்டு வந்தாங்க? இங்கிலாந்து நாட்டிலேருந்து கொண்டுட்டு வந்தாங்க. இந்த கோட்பாட்டை கொண்டுட்டு வந்தவர் யார்? ஏவி டைசி. ஓகேங்களா.
அடுத்து விதி 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். ஓகேங்களா, இது அடிப்படையில் வந்து நம்ம பாகுபடுத்தக்கூடாது. மற்றபடி இவங்க பின்தங்கி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான இடஒதுக்கீடை வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா, கல்வியில் வந்து இவங்க பின்தங்கி இருந்தாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும்போது இந்த விதி வந்து செல்லாது. ஓகேங்களா, மற்றபடி தான் வந்து நம்ம மதம், இனம், சாதி, பாலினம் அடிப்படையில் அவங்கள வந்து பாகுபடுத்தக்கூடாது. ஓகேங்களா, மற்றபடி கல்வியில் அவங்கள முன்னேற்றத்திற்காக நம்ம எது பண்ணாலும் அது வந்து தப்பாக இருக்காது. ஓகேங்களா, அவங்கள கொஞ்சம் அடிமைப்படுத்துகிற மாதிரி நம்ம பண்ணோம்னா அது தப்பு. ஓகேங்களா, அடுத்து விதி 16 பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். ஓகேங்களா, பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல் இதுலேயும் வந்து இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்புலேயும் வந்து இடஒதுக்கீடு தராங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கூட ரிசர்வேஷன் கேட்டகரி அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் எம்பிசி, எஸ்சி எல்லாருக்கும் வந்து எவ்வளோ இடஒதுக்கீடு, இராணுவத்தில் இருக்கவங்கன்னா எவ்வளோ, அவங்களுக்குலாம் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து வேலைவாய்ப்புகளுக்காக நம்ம வந்து இடஒதுக்கீடு பண்ணலாம். அப்போ அது வந்து தப்பு இல்லை. ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் சம வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட கவுண்டோட அடிப்படையில் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்காக தான் வந்து விதி 340 படி பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. முதல்ல அமைக்கப்பட்ட ஆணையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காக்கா கலேலக்கர் தலைமையில் 1953 11 பேர் கொண்ட குழு வந்து நேரு அரசாங்கத்தினால அமைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு அரசு எவ்வளோ ரிசர்வேஷன் வந்து பின்பற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69%. ஓகேங்களா, அடுத்து விதி 17 தீண்டாமையை ஒழித்தல். ஓகேங்களா, தீண்டாமையை ஒழித்தலை பற்றி ஃபஸ்ட்டு சொன்னது எந்த உயர் நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர் உயர் நீதிமன்றம் தான் சொல்லியிருப்பாங்க. தீண்டாமைனா இந்த மாதிரி வந்து பாகுபடுத்தக்கூடாது அப்படின்றது தான். தீண்டாமையை காரணம் காட்டி நம்ம ஒரு மனுஷனை வந்து குறைச்சி இது பண்ணக்கூடாது, ரொம்ப கொடுமை பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தீண்டாமை ஒழிப்பு சட்டம் வந்து 1955 கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அது 1976 குடிமக்கள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்ட்டு மாற்றிருப்பாங்க. 1955 கொண்டுட்டு வராங்க. 1976 குடிமக்கள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. தீண்டாமை அடிப்படையில் நம்ம ஒருத்தவங்களை பாகுபடுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 500 ரூபாய் ஃபைனோ 6 மாத சிறை தண்டனையும் வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் நம்ம தீண்டாமை கேஸில் உள்ளே போயிருக்கோம் அப்படின்னா இந்த சட்டமன்றம், பாராளுமன்றம், இந்த எலெக்ஷன்லலாம் வந்து நம்மளால நிற்க முடியாது. ஓகேங்களா, அடுத்து விதி 18 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை வந்து நீக்கணும். இராணுவம் தவிர்த்து கல்விசார் பட்டங்களை தவிர்த்து மற்ற பட்டங்களை எல்லாத்தையும் நீக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மகாராஜா, திவான் பகதூர், ராஜ் பகதூர்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பட்டத்தெல்லாம் நீக்கிட்டு இப்போ வந்து நம்ம பாரத ரத்னா அந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் கொடுக்குறோம்ல, பத்ம விருதுகள், அதெல்லாம் வந்து தப்பில்லை. இந்த மாதிரி மகாராஜா, திவான் பகதூர், ராஜ் பகதூர் அந்த மாதிரி பட்டங்கள் தான் இருக்கக்கூடாது அப்படி சொல்றாங்க. அதுதான் விதி 18. 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 வந்து மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபடுத்தக்கூடாது. 16 பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளிக்கணும். விதி 17 தீண்டாமையை ஒழிக்கணும். விதி 18 இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்கணும். அதை பற்றி சொல்கிறது தான் வந்து விதி 18. அடுத்து வந்து செகண்ட் டிவிஷன் வந்து சுதந்திர உரிமை. இது வந்து விதி 19 22 வரைக்கும். இதில் 19 மட்டும் இன்னைக்கு பார்த்துடலாம், மற்றது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, விதி 19 1A அது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பேச்சுரிமை மற்றும் கருத்துக்களை வெளியிடுவதற்கான சுதந்திரம். பேச்சுரிமை மற்றும் கருத்துக்களை வெளியிடுவதற்கான சுதந்திரம் பற்றியது. ஓகேங்களா, நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், உங்களுடைய கருத்துக்களை வெளியிடலாம், அதற்கான சுதந்திரம் தான் வந்து 1. அடுத்து விதி 19 1 B பார்த்தீங்கன்னா ஆயுதங்களின்றி அமைதியாக கூடுவதற்கான சுதந்திரம். வெப்பன்ஸ்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, ஆனால் நீங்கள் அசம்பிள் ஆகலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் வந்து விதி 19 1 B. அடுத்து விதி 19 1 C வந்து பார்த்தீங்கன்னா கழகங்கள், சங்கங்கள் அல்லது கூட்டுறவு சங்கங்கள் அமைப்பதற்கான சுதந்திரம். ஏதாவது கழகம், சங்கம் அல்லது கூட்டுறவு சங்கம் இதெல்லாம் அமைப்பதற்கான சுதந்திரம் தான் வந்து C. இதில் கூட்டுறவு சங்கங்கள் அமைப்பதற்கான சுதந்திரம் நம்ம ஆல்ரெடியே பார்த்துருப்போம். 97வது திருத்தம் 2011 மூலம் சேர்க்கப்பட்டது. கூட்டுறவுன்னு கேட்டாலே 97வது திருத்தம் 2011 மூலம் சேர்க்கப்பட்டது. அடுத்து விதி 19 1 D பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் எந்த பகுதிக்கு வேணாலும் சென்று வர சுதந்திரம். ஓகேங்களா, இந்தியா முழுவதும் எப்பகுதிக்கும் சென்று வர சுதந்திரம்.
ஓகேங்களா. விதி 19ல் 1ல் இ பார்த்தீங்கன்னா இந்தியாவின் எப்பகுதியிலும் தங்கி வாழ்வதற்கான சுதந்திரம். எந்த பிளேஸில் வேணாலும் நம்ம தங்கி வாழலாம், அதுக்கான சுதந்திரம் தான் வந்து விதி 19ல் 1ல் இ. அடுத்து 19ல் 1ல் எஃப் வந்து பார்த்திங்கன்னா சொத்துரிமை இருந்திருக்கும். அது 44வது சட்ட திருத்தம் 1978 படி நீக்கப்பட்டிருக்கும். இப்போ பகுதி 12ல் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. பகுதி 12ல் வந்து இடம் பெற்றிருக்கும். 19ல் 1 எஃப் வந்து சொத்துரிமை பற்றது. ஸ்டார்டிங்கில் வந்து 7 உரிமைகள் இருந்து இப்போ தற்போது 6 உரிமைகள் தான் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து 19ல் 1ல் ஜி பார்த்திங்கன்னா எவ்வித தொழில், பணி, வணிகம் மற்றும் வியாபாரம் செய்வதற்கான சுதந்திரம். நீங்கள் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் வணிகம் பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாம், இதெல்லாம் செய்யறதுக்கான சுதந்திரம் பற்றியது தான் வந்து 19ல் 1ல் ஜி. ஏ வந்து பேச்சுரிமை மற்றும் கருத்துக்களை வெளியிடுற உரிமை. பி வந்து அசெம்பல், அதாவது அமைதியாக கூடுவதற்கான உரிமை. சி வந்து கழகங்கள், சங்கங்கள். அது டி வந்து இந்தியாவினுடைய எந்த பகுதிக்கு வேணாலும் சென்று வரலாம். இ வந்து சென்று வர்றது மட்டும் இல்லாமல் அங்கேயே தங்கிறதுக்கான, வாழ்வதற்கான சுதந்திரம். ஜி வந்து பார்த்திங்கன்னா தொழில், பணி, எது வேணாலும், எந்த தொழிலில் வேணாலும் செய்யலாம், எந்த வியாபாரம் வணிகத்தை வேணாலும் செய்யலாம். எஃப் தான் வந்து சொத்துரிமை நீக்கப்பட்டுருச்சு. பகுதி 12ல் 44வது திருத்தம் 1978 மூலம் சேர்க்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்டவணைகள் மற்றும் பகுதிகள் பற்றின வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் அதை பற்றின வீடியோ போடுறேன். அடுத்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.